ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிபி சமையல். இன்னைக்கு முயல் கறி எப்படி செய்வேன்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதுக்கு தேவையான பொருள்: முயல் கறி 1 கிலோ, தக்காளி 2, கருவேப்பிலை கொஞ்சம், 3 பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கிராம்பு, பட்டை, ஏலக்காய், சின்ன வெங்காயம் ஒரு 200 கிராம், கொத்தமல்லி தழை, குழம்புத்தூள், வீட்டில் அரைச்ச குழம்புத்தூள், அப்புறம் மல்லித்தூள் கொஞ்சம், மஞ்சள் தூள், கரம் மசாலா, மிளகுத்தூள், உப்பு கொஞ்சம். அவ்வளோ தேவையான. முயல் கறியை ஒரு 4 வாட்டி நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் போட்டு விரைய வச்சுக்கலாம். மஞ்சத்தூள் போட்டு நல்லா விரைவி வச்சுக்கலாம். சூடானோடனே எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானோடனே பட்டை, கிராம்பு, ஏலக்காய் 3 போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். நல்லா எண்ணெய் போட்டுக்கலாம். பச்சை மிளகாய், உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் போட்டால் தான் நல்லாயிருக்கும் இருக்குது, அதனால சின்ன வெங்காயமே சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கினோடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து, இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போனோடனே இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். எல்லாம் நல்லா வதங்கின உடனே மசாலா ஐட்டம் எல்லாம் சேர்த்துக்கலாம். குழம்புத்தூள், வீட்டில் அரைச்ச குழம்புத்தூள் சேர்த்துக்கலாம். மல்லித்தூள் கொஞ்சம், கரம் மசாலா, மிளகுத்தூள், மஞ்சத்தூள் இதெல்லாம் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். மசாலா பச்சை வாசனை போடுறது எல்லாம் நல்லா வதக்கி வச்சு மசாலாவும் பச்சை வாசனை வச்சு முயல் கறி சேர்த்துக்கலாம். முயல் கறி சேர்த்துக்கலாம். எண்ணெயிலே கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் அப்படியே நல்லா வதங்கணும். அஞ்சு நிமிஷம் நல்லா வதங்கிடுச்சு. தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துட்டு உப்பு போட்டுக்கலாம்.
உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கும் பார்த்து நம்ம குக்கர் மூடி வச்சிடலாம். நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு 4 விசில் போட்டுக்கலாம் கறி வேக. நாலு விசில் அடிச்சிச்சு மாவு பண்ணி பத்தலாம். நல்லா வெந்திருக்கு. சூப்பராக வந்திருக்கு. கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிடலாம். முயல் கறி ரெடி. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதை மாதிரி செஞ்சு நீங்களும் சாப்பிடுங்க.